நம்ம முதல்ல ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு எமோஷனலான கனெக்ஷன். ஒரு குழப்பம் எப்பவுமே வந்துட்டு இருந்துட்டே இருக்கும். அவங்க வந்து ஒரு கவலையிலேயே இருந்துட்டே இருப்பாங்க. அவங்க நம்மளோடயே இருப்பாங்களா? அப்படின்ற மாரியான குழப்பங்கள் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். இணைந்து செயல்படுறதுல பெரிய ஒரு விருப்பம் வந்து காட்ட மாட்டாங்க. அவங்க பொதுவாவே தன்னிச்சு செயல்படுறதுல தான் வந்து விருப்பப்படுவாங்க. இவங்க வந்து பொதுவாவே ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணக்கூடிய ஒரு சில பீப்புளா வந்து இருப்பாங்க. பயம், ஒரு பதட்டம், ஒரு குழப்பம் வந்துட்டு இருந்துட்டே இருக்கும். பாஸ்ட்ல அவங்க கோ த்ரூ பண்ண ஒரு சில ட்ராமா அதெல்லாம்னால இவங்களுக்கு இந்த பயம் பதட்டம்லாம் வந்து ஏற்படும். அவங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்கிறதுலையோ இணைந்து செயல்படுறதுலையோ இல்ல தனிச்சு செயல்படுறதுலையோ வந்து ஒரு குழப்பம் ஒரு ஆசிலேஷன் வந்து அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஹாய், என் பேர் சிவரஞ்சனி. நான் வந்து ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட். இப்போ நான் வந்து அட்டாச்மெண்ட் பற்றி பேச போகிறேன். அட்டாச்மெண்ட்னா என்னென்னா, நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம முதல்ல ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு எமோஷ்னலான கனெக்ஷன், ஒரு பாண்ட். அதை தான் வந்து நம்ம அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து தமிழில் நம்ம இணைப்பு அப்படின்னும் டிஸ்கிரைப் பண்ணுவோம். இந்த அட்டாச்மெண்ட் ஏன் முக்கியம், இதை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அட்டாச்மெண்ட் தான் நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம மீட் பண்ணக்கூடிய பர்சன்கிட்டேயோ இல்லை நம்மளோட பார்ட்னர்கிட்டேயோ நம்ம எந்த வகையாக அட்டாச் ஆகுறோம், எந்த வகையாக நம்ம இணைந்து செயல்படுறோம் அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸில் வந்து 4 ஸ்டைல் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். இந்த செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பொதுவாகவே இணைந்து செயல்படுறதுலையும் சரி தன்னிச்சையாக செயல்படுறதுலையும் சரி ரெண்டுத்துக்கும் இடையே ஒரு பேலன்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பேலன்ஸ் இருக்கிறதுனால அவங்களால தன்னையும் சரி தன்னோட பார்ட்னரையும் சரி சப்போர்ட் பண்ணி அவங்களால செயல்பட முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு ஒரு குழப்பம் எப்பவுமே வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து ஒரு கவலையிலேயே இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த கவலை வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, தன்னோட பார்ட்னருக்கு தன்னை பிடிக்குமா, இது பண்ணால் பிடிக்குமா, நம்ம என்ன பண்ணணும், அவங்க நம்மளோடையே இருப்பாங்களா அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த நபர்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு உறுதி தரக்கூடிய சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது மூலமா அவங்களால அந்த குழப்பத்திலிருந்து வெளியே வரலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு இணைந்து செயல்படுறதுல பெரிய ஒரு விருப்பம் வந்து காட்ட மாட்டாங்க. அவங்க பொதுவாகவே தன்னிச்சு செயல்படுறதுல தான் வந்து விருப்பப்படுவாங்க. இவங்க வந்து பொதுவாகவே ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணக்கூடிய ஒரு சில பீப்புளாக வந்து இருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு டிஸ்ஆர்கனைஸ்டு அட்டாச்மெண்ட் ஸ்டைல். இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு குழப்பம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். இந்த பயம் ஏன் வந்திருக்கும்னா, அவங்க பாஸ்டில் பார்த்த ஒரு சில கவலை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பாஸ்டில் அவங்க கோ த்ரூ பண்ண ஒரு சில ட்ராமா அதெல்லாம்னால இவங்களுக்கு இந்த பயம் பதட்டம்லாம் வந்து ஏற்படும். இந்த பயம் பதட்டம் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்கிறதுலையோ இணைந்து செயல்படுறதுலையோ இல்லை தனித்து செயல்படுறதுலையோ வந்து ஒரு குழப்பம் ஒரு ஆசிலேஷன் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த 4 அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸில் நீங்கள் எந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் வருது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.